வெல்கம் டு கோபி மீடியா தமிழ். இன்றைக்கி நம்ம வெஜ் மேகி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். நம்ம காய்கறிகள் சேர்த்துக்கலாம். கேரட்டும் பீட்ரூட்டையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு அதை ஒரு 3/4 வேக்காடு பதத்துக்கு நம்ம அதை வேக வைக்கணும். கட் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா வேக வைக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் நம்ம வேக வச்சா ஒரு 3/4 வேக்காடு பதம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த நூடுல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ இந்த காய் வந்துட்டுருக்கட்டும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணுற வேலைகளை பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் சூடானதும் அதில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கணும். நல்லா இது பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம இதை வணக்கலாங்க. அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நம்ம வேக வச்சுருக்க காயை பார்க்கலாம். அது ஒரு 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. இந்த காயை வடிச்சிட்டு இந்த வடித்த தண்ணியை நம்ம வெஜ் சூப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினா தான் இந்த டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா வெங்காயம் வணங்கி வந்துருச்சு. ரொம்பவும் கருவு விட்றாதீங்க. இது நல்ல வெங்காயம் தக்காளிலாம் சேர்ந்து ஒரு மணம் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா தண்ணியை கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். நல்லா தண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நூடுல்ஸ் இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த மேகி நூடுல்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க மசாலா, அந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா நூடுல்ஸ் இந்த மசாலா நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த காயை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடணும். அந்த காய் எடுத்து போக மிச்சம் இருக்க அந்த தண்ணியை நம்ம சூப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான மேகி வெஜ் நூடுல்ஸ் ப்ளஸ் அந்த வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.